வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் யஸ்வான். இது உங்கள் சுற்றுலா கூட்டம் யூடியூப் சேனல். சில பல சம்பவங்கள் ஆகிடுச்சு ஒரு பயணத்தில் வரக்குள்ள. ரொம்ப நாள் சோலோ கேம்பிங் போகல, சோலோ ட்ரிப் எதுவுமே போகல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சோலோ கேம்பிங் ஒன்று போக போகிறேன். இடத்த பார்த்தா உங்களுக்கு கெஸ் பண்ண முடியுமா இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், காட் மோட்டர் தான் போக போகிறோம். பார்ப்போம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு. இன்றைக்கி ஒன்றுமே கொண்டு வரல, அதாவது திங்ஸ் சமைக்க தேவையான பாத்திரம் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. டென்ட் மட்டும் தான் இருக்குது கையில். பார்ப்போம் என்ன கதைன்னு. ஆனால் இந்த சூழ்நிலை, அதாவது வைப் வந்து வேறு லெவல் வைப் வந்து ரோடு இருக்குன்னு சொல்லி வீடியோவில் முன்னுக்கு பார்ப்பேன் என்ன கதை. நம்ம போயிட்டு இருக்கோம் பயணத்தில். ராஜண்ணா தான் இருக்கார். இவர் தான் டென்ட்டு கேம்பிங் ஐட்டம்ஸ் எல்லாம் தராரு. இந்த ரோடு வந்து தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது. என்ன கவலைனா இது அடிக்கடி பாவிக்கிற ரோடு. நானே பாவிக்கிற ரோட். மற்றது நிறைய கேம்பஸ் விலாகர்ஸ் ட்ராவலர்ஸ் வந்து போகிற இடம். ரோடு வந்து ரோடு வழியாக தான் போவாங்க. ஸ்கூல் இந்த ரோடு ஸ்கூல் வந்து இந்த ரோடு வழியாக தான் எல்லா பிள்ளைகளுமே வந்து மழை வந்தாலும் இந்த ரோடு வழியாகவே தான் நடக்கும். இதில் வயத்தில் உள்ள தண்ணி எல்லாமே வந்து இதே ரோட்டில் தான் போகும். முடியுமா இருந்தால் கவர்மெண்ட்டுக்கோ உங்களால் முடிஞ்சவங்களுக்கு சொல்லி இந்த ரோடை மட்டும் செஞ்சுட்டாங்க. கேட்டிருப்பீங்க, நம்ம ஊர்னு நினச்சி செய்வோம். முடியுமானாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தினாலே போதும். ஏன்னா ரொம்ப அத்தியாவசியமான தான் ரோட். ஸ்கூலுக்கு கூட இந்த ரோட் பாய்க்கிறதுனா கஷ்டம் தான். அப்போ யோசிச்சு பாருங்கள். ஏதோ சரி ஹாஸ்பிட்டல் அந்தந்த அவசரத்துக்கு இந்த ரோட் தான் பாய்க்கணும். அதனால் கொஞ்சம் கவனம் எடுத்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி யாருக்கு சரி அனுப்பி முடிஞ்ச உதவி செய்ய பாருங்கள். நமக்கெல்லாம் வந்து 3 பிள்ளைங்க வீடியோ வைக்கணும். அப்படி நமக்கெல்லாம் வந்து 3 பிள்ளைகள் இருக்காங்க. 3 பிள்ளைங்களோட ஷூவெல்லாம் வந்து வருஷத்துக்கு குறைஞ்ச ஒரு 10 ஷூ சரி வாங்கணும் இந்த ரோட்னால. ஃபுல்லாகிட்டு இந்த ரோடை ஃபுல்லாகிட்டு இந்த ரோட் எல்லாமே இப்படி தான் இருக்குது. முடியுமா கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி சப்போர்ட் பண்ணிட்டாங்க இந்த ரோடை செஞ்சுக்கலாம். இந்த ரோட்டில் போகக்கூடிய வாகனம்னா வீல் போக முடியாது. பெரிய பெரிய ஜிப்பு தான் போக முடியும். ஜிப்பால் போகலாம், லொரியில் போகலாம். லொரியில் தான் போக முடியும். அவசரத்துக்கு வீல் எதுவுமே மற்றபடி வீலோ பைக்கோ எதுவுமே இதில் போக முடியாது, சாத்தியமே இல்லை. இதே வந்து ஒரு பபா கிடைக்கிறவங்க ஒருத்தங்க இருந்தாங்கன்னு சொன்னால் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி பபா கிடைச்சி இறந்துருவாங்க. கட்டாயமாக வந்து இந்த ரோட்டில் வந்து ஒரு பபா கிடைக்கிறவங்க கூப்பிட்டு போனால் கட்டாயம் வந்து இறந்துருவாங்க. அந்த அளவுக்கு தான் அந்த ரோடு வந்து மோசமாக இருக்குது. முடியுமா இருந்தால் கவர்மெண்ட்டாலும் சரி ப்ரைவேட்டாலும் சரி சப்போர்ட் பண்ணிட்டாங்க நம்ம ஊரை நினைச்சு. அது சரி. அப்படி ஒரு அழகான இடம் இருக்கும்போது அங்கிட்டு இந்த மாதிரி ரோட் இருந்தால் அது பொருத்தமாக இருக்காது. முடியுமான சப்போர்ட்டை தாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து எல்லோரும் பாருங்கள். இந்த வீடு நீங்கள் கேம்பிங் டென்ட், இந்த பார்க்கிங் பிளேஸ், டென்ட் ஃபார் ரெண்ட் எல்லாமே இருக்குது. நான் கான்டாக்ட் நம்பரை போகிறேன், கட்டாயம் பார்த்துக்கோங்க. இதுதான் க்ரீன் கலர் வீடு. என்னன்னு பாலத்தோட வாகனம் வந்து கணக்கில் வந்து பார்க்கிங் பண்ணலாம். ஓகே, மற்றபடி இது நம்மளோட கடை. இப்போ ராஜண்ணா கடையில் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு சொல்லப்போனால் அங்கே எல்லா திங்ஸுமே இருக்குது தேவையானது, கேம்பிங் தேவையானது. அங்கேருந்து அவரோட வலது சைடு ரோட்டில் போது அதில் தான் போகணும். ரோட் உங்களுக்கு லேண்ட்மார்க் இந்த இது தான். நான் இந்த கம்பி வேலி தான், இந்த வேலி மட்டும் தான் பெஸ்ட். இந்த வேலி மட்டும் தான். அந்த வேலியை ஃபாலோ பண்ணி போனாலே சரி தான். நம்மளை நம்பி தாங்க நம்ம ஒப்புரிமாக சப்போர்ட் பண்ணி தருவோம். ஆமாம். ஆனால் இந்த ரோடை செய்கிறதுக்கான பெஸ்ட் பார்த்த வீடியோவை திரும்ப பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ரோடை மட்டும் செஞ்சுட்டு வந்தால் அவ்வளோ பேருமே நல்லா இருக்கலாம், பிள்ளைகள் நல்லாயிருக்கும். அந்த ஹெல்ப்பு செய்யும். மற்றவங்க வந்து நீங்கள் வந்து நமக்கு காசு தர தேவையில்ல, ஒன்றும் தேவையில்லை, ரோடை செஞ்சுட்டாங்க போதும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மாதம் நான் அவங்களோட ஃப்ரீயாக வேலை செய்வேன். காசே இல்லாமல் நான் 1 மாதத்துக்கு வேலை செய்வேன் அவங்களோட. இந்த ரோடு செய்கிறவங்க யாரோ முன்னுக்கு அவங்க வந்து 1 மாதம் ஃப்ரீயாக வேலை செய்வேன். நான் ஒரு நாளைக்கு 4000 5000 சம்பளத்துக்கு வேலை செய்வேன். சரி, நான் வந்து ஒரு மாதத்துக்கு நான் உங்களோட வேலை செய்வேன். இந்த ரோடை செய்வேன். நீங்கள் என்ன வேலை செய்றீங்க? நான் மேசன் பாஸ். பாஸ். நமக்கு தெரியாத தொழில் ஒன்றுமே இல்லை. வரி மட்டும் தான் தெரியாது, மற்றபடி ஒரு சம்பூர்ணமாக ஒரு செட்டில் அவுட் அடித்து எல்லா வேலையும் நமக்கு தெரியும். எந்த வேலையாக இருந்தாலும் கொடுங்க நான் செய்வேன். ஆனால் ரோடுக்காக
எப்போதுமே ஒரு மாதம் சம்பளமே தேவையில்லை. ஃப்ரீயாக வேலை செய்ய ரோடை செய்யறதுக்கு வேலை செய்ய முன்னுப்பாங்க. ஃப்ரீயாக வேலை செய்ய சாப்பாடு கூட வேணும், ஃப்ரீயாக செய்யும் இந்த ரோடு காலம். அந்த அளவு சொல்கிறாங்கன்னா ரோடு எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நேரத்துக்கு. முடிஞ்ச அளவு செய்யுங்க, உங்களால் முடியும். கட்டாயமாக யார் சரி இருப்பீங்க, ஒருத்தர் 2 பேர் சரி. என்னானே முடிஞ்ச அளவு உதவி செய்யுங்க. ஏன்னா ஃபேமஸான இடம் ஒன்று, ரொம்ப ஃபேமஸ். காட்மோர் தெரியாத இடமே இருக்காது யாருக்குமே. நான் இப்போ வீடியோ அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். நான் சொன்ன விஷயத்தை கொஞ்சம் மனசில் வச்சுட்டு எல்லோரும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நான் வீடியோ அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். இதுக்குள்ளே அடிக்க சொல்லிட்டேன். இப்போ இடத்துக்கு வந்துவிட்டோம். சட்டை அப்படி லொக்கேஷன் ஒன்று ஒரு ஆங்கிள்லேருந்து பார்க்கல மார்ட்டாக இருந்துச்சு. ஆனால் வியூவை பார்த்தோன்னா வேறு லெவல் வியூ ஒன்று காட்டின பாருங்க வியூ. இடத்துக்கு வந்துட்டு வியூவை காட்டினேன். டென்த்தை செட்டப் பண்ணும்போது அண்ணன் சொன்னார் இங்கே தான் கொஞ்சம் சேஃபான இடம்னு. ஹட்டோட இருக்குது. டென்ட்டு மேலே தண்ணி படாது. டென்ட் மேலே தண்ணி படாது. நான் மின்னுவல் தான் பண்ணுவேன், கொஞ்சம் சேஃபாக இருக்கணும்னு பார்த்தேன். கேம்பிங் சைட் எப்படி இருக்கு சார்? இதுதான் நான் போகிற இடம். இது வந்து மலை டைப்புக்கு தான் சேஃபான இடம். மற்றபடி மலையில் சொன்னால் நல்ல பிளேஸிங் இருக்குது. அங்கிட்டு டென்ட் அடிக்கலாம் போல, உங்களுக்குலாம் டென்ட்டெல்லாம் அடிக்கலாம். மழை டைமில் வந்து சேஃபான இடம் வந்து இதுதான். ஓகே, என்ன வாஷ்ரூம் எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது, எல்லாமே சார் இருக்குது. அப்போ நான் டென்ட் செட்டப் பண்ணிட்டு வீடியோ ஒன்று பண்ணுறேன். டென்ட்டெலாம் செட்டப் பண்ணியாச்சும் உட்காந்து சொல்லுது. மழை ஒன்று வர்ற மாதிரி இருக்குது. வியூனா வேறு லெவல் வியூ ஒன்று. கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு பார்ப்போம் என்ன கதைன்னு. நைட்டுக்கு சாப்பாடு சொல்லியிருந்தேன், இன்றைக்கி சமைக்கலை, சார் அல்ட்டிக்கலை. இன்னும் ரிலாக்ஸாக இருந்துட்டு போகணுன்னு தான் திங்ஸ் எதுவுமே கொண்டு வரல. கெட்டல் மட்டும் கொண்டு வந்திருக்கு. பேண்ட் விட்டா அடுப்பு இருக்குது, அப்படி தான் நடக்குது. பாப்பா என்ன நீங்கள் பண்ணல. டைம் இப்போ தான் 3:19. வந்து அவங்க நிறைய பொலித்தீன்லாம் போட்டு போயிருக்காங்க. வந்தால் அது செய்யாது.
எடுத்து வீட்டுக்கு இருக்கேன். அந்த அண்ணா அப்போ சொன்னது தம்பி கொண்டு வந்தார் அப்படின்னு. இல்லைண்ணா ஏன்னா இருக்கட்டும் நான் வாழ்ந்து எடுத்து நல்லா அண்ணா இருக்கார். அப்போ சாப்பாடு என்ன கதை டென்ட்டுக்கு போயிட்டு வீடியோ கொண்டார். அவங்கான சாப்பாடு வந்துருச்சு. அந்த அண்ணா மிக்சர் கொண்டு வந்துருக்காரு, சுடு தண்ணி, சாப்பாடு வாசனை நல்லா இருக்கு. சாப்பிட்றது பா வா வேறு லெவல் வெறித்தான். சாப்பாடு முட்டை இருக்குது, சோயா மீட், கிழங்கு, அப்பாவா என்ன சாப்பாடு. அரிக்கொச்சுக்காரெலாம் போட்டு செம்மையாக சமைச்சிருக்காங்க. சாப்பிட்டு பார்ப்போம். தரமாக இருக்குது உண்மையே வேறு லெவல். கேம்பிங் வந்து வீட்டு சாப்பாடு ஒன்று ட்ரை பண்ணுறதுனா இன்னும் வேறு லெவல். பயப்படாமல் கொடுக்கலாம். என்னோட ஆர்டர் 100% ரெக்கமெண்ட் பண்ணலாம். வெறித்தனமான சாப்பாடு. அது சாப்பிட்டு வந்துடு. குட் மார்னிங். டைம் இப்போ 6:30. இன்னும் சன்னாக வரல. நான் செம்ம குளிர். நைட்டெல்லாம் குளிர் தான். வெளியில் வியூ இப்படி தான் இருக்குது. லேட்டாக இருந்துட்டு பிளட் டீ ஒன்று மேட் பண்ணிட்டு வெளியேறமா மெதுவாக. பண்ணிக்குவோம்.
பிளட் எல்லாம் குடிச்சிட்டு மேலே வியூ ஒன்று இருக்குது. நாங்கள் போயிட்டு பார்ப்போம். இந்த சைடு நல்ல வியூ ஒன்று இருக்குது. நாங்கள் போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது. இப்படி தான் இருக்குது வியூ. நல்ல வியூ ஒன்று இருக்குது. புல் இருக்கனால இடம் இல்லை. இப்போ நல்ல வியூ ஒன்று இருக்குது. சொல்லியானு ட்ரோன் ஷாட்டுக்கெல்லாம் சட்டப்படி இடம். ட்ரோன் ஷூட்டுக்கெல்லாம் நல்லா ஷூட் ஆகும் நினைக்கிறேன். மேலேயும் இப்படியே போயிட்டு அது சிக்ஸாக் மாதிரி போகுது. மேலேயே கேம்பிங் செய்யலாம் போகலாம். இது வந்து இது சொல்கிறது காட்மோர் ஃபால்ஸ். இதுக்கு வந்து சொல்கிறது மோசாகலை நீர்த்தேக்கம். மோசாகலை குளம் தான் இது சொல்லுவான். இது போயிட்டு போகுது மோசாகலை, அங்கிட்டு நோட்டல் சைட், அங்கிட்டு காசல் ட்ரீ எல்லாமே கவர் ஆகுது. மொரே ஃபால்ஸ் இருக்குங்க. இது இந்த இடத்துல மொரே ஃபால்ஸ் இருக்குது. இந்த இங்கன்னா உள்ளூர்ந்து நேற்று காமிச்சு அது வந்து காட்மோர். அங்கே ஒரு நீர்வீழ்ச்சி உள்ளது. இப்போ தான் நானும் பார்த்தேன். தெரில அந்த இடத்துல இப்படி வந்து இப்படி உள்ளது நல்லா இருக்கு. கேம்பிங் முடிஞ்சு நல்ல ஒரு கேம்பிங் எக்ஸ்பீரியன்ஸான வெட்டரான் கேம்பிங். நான் குப்பையெல்லாம் சேர்த்து ஆனால் போட்டிருக்கேன். என்னால் எரிக்க முடியலைன்னா இன்னும் ஈரமாக இருக்குது, காயிருக்கு. ஸோ யாராவது வந்தால் எரிப்பாங்க கண்டிப்பாக. விறகு நான் கொண்டு வந்து எக்ஸ்ட்ரா விறகு இன்னும் உள்ளுக்கு வச்சுருக்கேன். நான் இருந்த இடத்துல ஒரு குப்பை போடல. அப்போ நீங்களும் வந்தால் அந்த மாதிரி செய்யுங்க. என்னோட இன்றைக்கி மட்டும் எரிக்க முடியலை, மற்ற நாளைக்கு நான் கண்டிப்பாக எரிச்சிட்டு தான் போவேன். ஸோ மறக்காமல் நான் செஞ்சுருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.